இந்த படத்தை பார்க்கும்போது 2.0 படத்தை பார்த்த ஞாபகம் தான் வந்தது. அதாவது 2.0 படத்தில் கதையோட வீரியம் ரொம்ப கம்மியாகவும் டெக்னாலஜியோட வீரியம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அதே தான் இந்த படத்துலையும். என்ன, அது ஒரு 500 கோடியில் எடுத்த படம், இது ஒரு 50 கோடியில் எடுத்தது. ஆனால் பிரச்சனை எல்லாம் ஒன்று தான். பொண்ணை எப்படி லவ் பண்ணலாம், எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத 2040 அப்டேட் வெர்ஷனில் காட்டியிருக்காங்க. அதை மட்டும் லவ் பண்ணதுக்கு அடுத்து வரக்கூடிய ரொமான்ஸ், ஹீரோ வில்லன் சண்டை, இது எல்லாமே 1980 நம்ம பல படங்கள் பார்த்துருப்போம்ல, அதில் வரக்கூடிய சீன்ஸோட தொகுப்பாக தான் இருக்குது. அந்த விஷயத்தில் அப்டேட் ஆகவே இல்லை. அதுதான் சோகங்கள். மற்றபடி எஸ்ஜே சூர்யாவுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஒரு 1-to-1 கான்வர்சேஷன் சீன் சூப்பராக இருந்தது. பர்ஃபார்மன்ஸில் எஸ்ஜே சூர்யா அடிக்கிறது கஷ்டம், ஆனால் டஃப் கொடுக்குறாரு பிரதீப். சீமான் அண்ணன் பசுமையை பற்றின கருத்து தான் பேசியிருக்காரு. ஆனால் மக்கள் முன்னாடி மேடையில் வீரியமாக பேசுவார்ல, அந்த மாதிரி இல்லை. கேமரா முன்னாடி அளந்து அழகாக பேசியிருக்காரு. காமெடிக்கு யோகி பாபு வராரு, சாரா வராரு, சோஃபா பையன் வரான். ஆனால் நமக்கு சிரிப்பு தான் வரமாட்டுது. சினிமோட்டோகிராஃபர் ரவிவர்மனும் ராக் ஸ்டார் அனிருத்தும் எப்படியாவது படத்தை ஒரு ஸ்டாண்டர்டில் நிறுத்திடணும், விக்னேஷ் இவனை காப்பாற்றி விட்டுறணும்னு கடுமையாக உழைச்சிருக்காங்க. மொத்தத்தில் LIK 50 கோடியில் இவ்வளோ குவாலிட்டியை சிஜி பண்ணுற முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸுக்காகவும் கலர்ஃபுல்லான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்காகவும் ஒரு வாட்டி பார்க்கலாம்.